சொன்னதுமே மீனுக்குருவியும் ரொம்ப சந்தோஷமா அந்த தானியங்களை ஒரு மூட்டையில எடுத்துக்கிட்டு தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு பக்கத்து காட்டுக்கு பறந்து போச்சு. அதே நேரத்துல காலுவும் ராணியும் அந்த மந்திர பானையை விட்டு அதுல கிடைச்ச காசுல விதவிதமான நகைகளையும் உணவுப் பொருட்களையும் வாங்கினாங்க. ராணிக்காகவும் அந்த நகைகளை போட்டுக்கிட்டு காட்டுல இருந்த எல்லா பறவைகள் கிட்டையும் பெருமையா பேசிக்கிட்டு இருந்துச்சு. புறா, மிட்டு, இங்க பாருங்க, என்னோட நெக்லஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு. நான் ரொம்ப விலை கொடுத்து இந்த நெக்லஸ வாங்கி இருக்கேன். உன்கிட்ட நெக்லஸ் இருந்தா அதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு முழுசா உணவு தேடியும் எங்களுக்கு எந்த உணவும் கிடைக்கல. நாங்க மீனுக்குருவியோட வீட்டுக்கு போறோம். அவகிட்ட கண்டிப்பா உணவு இருக்கும். மீனுக்குருவியோட வீட்டுக்கா? அந்த குருவியே ஒரு ஏழை குருவி, அது எப்படி உங்களுக்கு உணவு கொடுக்க போகுது? ராணி, நீ மீனுவ சாதாரணமா நினைக்காத. அவகிட்ட ஒரு மந்திர மண்பானை இருக்கு. அத வச்சு அவ நாம என்ன உணவு கேட்டாலும் அதை நமக்கு கொடுப்பா. புராண வாங்க, நமக்கு பசி